ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதை முதல் வச்சனத்தின் விளக்கத்தின் 21ஆம் பகுதி. நந்தன் கோகுலத்தில் பிரஜ ஜனம் கூடிய தனது புதிய நீர்த்தாங்கியான ஷியாம சுந்தர ரூபத்தில் அமர்ந்து தனது இனிய லீலையை விவரித்து கொண்டிருக்கிறார். அந்த லீலையை பிரபஞ்சம் முழுவதும் வேதங்களும் உரக்க பாடுகின்றன. பிரபஞ்சத்திலும் வேதங்களிலும் பிரசித்தி பெற்றவர் அவரே. கோபாலனாக வேடமிட்ட கோகுல சந்திர ஸ்ரீகிருஷ்ணரே கோவிந்த என்னும் சொல்லுக்கு காரணமானவர். இந்த ஸ்லோகத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள பிரம்மதேவரின் உணர்வு என்னவென்றால், பிரம்மதேவர் முதலில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் சரணடைந்தார். ஆனால் அவரது இதயத்தில் அன்பு பெருக பெருக அவரை அவருடைய இனிய வடிவத்தில் காணும் ஆசை அதிகரித்தது. எனவே அவர் கோவிந்தன் வடிவில், அதாவது பிரஜத்தின் ஆனந்தமும் அன்னை யசோதையின் உயிர் இரத்தமுமான கோபாலன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தன்னை சரணடையத் தொடங்கினார். அவருடைய காமச்சாறு முழுமையாக பக்குவம் அடைந்த போது அந்த காமச்சாற்றில் மூழ்கியிருந்த ஞானிகளின் இதயங்கள் பிரம்ம தாமரை விழிகளை உடைய பிரஜ ஜனங்களில் சூழப்பட்ட பேரழகான இளம் நடன கலைஞரான ஷியாம சுந்தர மதன மோகன கிருஷ்ணரின் திருவுருவத்தை காண துடித்தனர். அப்போது அவர் அந்த தனித்துவமான கோபி அன்பில் மூழ்கி கோபீஜன வல்லப வடிவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தன்னை அர்ப்பணித்தார். அப்போது கோபி அன்பின் சுவைக்காக தாகம் கொண்ட அவர்களின் இதயங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஸ்வாகா என்றோ அல்லது கிருஷ்ணரே கோவிந்தாவிற்கு ஸ்வாகா என்றோ கூறுவதாலும் திருப்தி அடையவில்லை. பிறகு அவர்கள் அன்புடன் கூறத் தொடங்கினர், கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய ஸ்வாகா. இவ்வாறு கூறியதால் அவருடைய விருப்பம் நிறைவேறியது. கௌதம தந்திரத்தின் 10 எழுத்து மந்திர அர்த்த கூற்றில் கோபி என்ற சொல்லுக்கு காப்பது, பாதுகாப்பது என்று பொருள். எனவே பக்தர்களுக்கு அன்பை கொடுத்து அவர்களை காக்கும் கிலாதினி சக்தி ஆவார். எனவே கோபி என்ற சொல் ஸ்ரீ ராதையை குறிக்கிறது. மேலும் கோபி து பிரகிருதி ராதா ஜன ததான்ஷ மண்டலக. இங்கு ஜன என்ற சொல் தேவி ஸ்ரீ ராதையின் இந்த பாகங்களை குறிக்கிறது. அதாவது கோபி மண்டலத்தை உடல் கொத்துக்களின் வடிவில் குறிக்கிறது. எனவே கோபிஜன் என்ற சொல்லை தேவி ஸ்ரீ ராதை மற்றும் அவளுடைய காய வியூக ரூபங்களான லலிதா, விசாகா மற்றும் பிற தோழியர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை தங்கள் அன்பிற்குரியவர்கள் என்று அழைப்பதன் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களின் எஜமானராக அல்லது அவர்களுக்கு மிகவும் பிரியமானவராக இருக்கிறார். வல்லப என்ற சொல்லுக்கு ஊக்கமளிப்பவர், அதாவது தொடங்குபவர் அல்லது இன்பமூட்டுபவர் என்பது பொருள். அதாவது கோபியர்களுடன் ஒரு நாயகனின் வடிவில் தோன்றி மிகவும் இனிமையான லீலைகள், ஆடம்பரங்கள் போன்றவற்றை அளிப்பவர். இது ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதையின் முதல் வச்சனத்தின் விளக்கத்தின் 21ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.